கொடுக்கின்றோம். அந்த கேள்விகளை குறிப்பாக உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாடசாலையிலே வணிகப்பிரிவு, கலைப்பிரிவு, அதை போன்று கணிதப்பிரிவு, அதை போன்று இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது. அத்தனைக்கும் காரணம் எங்களுடைய அதிக ஆசிரியர்களால் எங்களுடைய உருவாக்கிகள் தங்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாகத்தான் இவ்வளவு தூரம் எங்களுடைய பாடசாலையை இவ்வளவு தூரம் கட்டியெழுப்பக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே இன்னும் சற்று நேரத்தில் எங்களுடைய விஞ்ஞான பிரிவு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்திருக்கிறேன் அல்லது அவருடைய கையினால் அந்த நிகழ்வு இடம்பெறுவது கொஞ்சம் மூவான மக்கள் மனதில் வாழ்கின்ற எங்களுடைய பெற்றோர்கள் சார்பாகவும் அன்பாக நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். ஏனென்றால் புதிதாக ஆரம்பித்து வைக்கப்படவிருக்கின்ற ஏற்பாடுகளை நாங்கள் சிதறிக்கிறோம். அது வகையில் உங்களுக்கு தெரியும் புதிய மாணவர்களை இந்த வருடத்துக்காக அனுமதிக்கின்ற நிகழ்வுகளில் முதலாவதாக தேசிய கொடி ஏற்றப்படவிருக்கிறது. தேசிய கொடியை தொடர்ந்து மாகாண கொடி, அதனை தொடர்ந்து பாடசாலை கொடி ஏற்றுவதற்குரிய ஏற்பாடுகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய கொடியை ஏற்றுவதற்காக கௌரவத்துக்குரிய கலாநிதி எங்களுடைய ஜே பவுண்டேஷனுடைய உரிமையாளர் ஸ்தாபகர் கௌரவத்துக்குரிய கலாநிதி IYM ஹனீஃப் ஆகியவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மாகாண கொடியை ஏற்றுவதற்காக எங்களுடைய பிரதேச சபையின் கௌரவத்துக்குரிய
அதனைத் தொடர்ந்து உத்தியோகபூர்வமாக இங்கே விஞ்ஞான கட்டிடம் அல்லது வகுப்பறை திறந்து வைப்பதற்காக அழைத்து செல்லப்படுகின்ற காட்சியை நாங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எங்களோடு இங்கே இணைந்து கொள்கின்ற கௌரவத்துக்குரிய வருகை தந்தை என்று நாங்கள் எங்களுடைய பிரதானமாக எங்களுடைய மகிழ்ச்சியையும் அதே நேரம் எங்களுடைய நன்றிகளையும் இந்த இடத்திலே நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். விசேடமாக எங்களுடைய பிரதான அதிதிகளுடன் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு எங்களுடைய அதிபர் சார்பாகவும் பாடசாலை நிர்வாகம் சார்பாகவும் வரவேற்றுக் கொண்டு இங்கே வருகை தந்தவர்களை இங்கே உங்களுக்கு 2020 ஆண்டில் குறிப்பாக 2028 ஆண்டுக்கான கல்வி ஆண்டுக்கான புதிய உயர்தர மாணவர்களை அனுமதிக்கின்ற ஒரு நிகழ்வுதான் இன்றைய தினம் விசேடமாக இப்போது நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் இந்த பிரிவுகளுக்காக கலை தவிர்த்த ஏனைய பிரிவுகளுக்காக வெளிய பாடசாலைகளை தேடி செல்ல வேண்டிய நிலைமை இருந்தது. இருந்த போதிலும் இப்போது எங்களுடைய மண்ணிலே குறிப்பாக மதவக்குழு முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலே இதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் எங்களுடைய நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வெளியில் இருக்கின்ற சகலரும் உள்ளே வந்து அமர்ந்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்கின்ற எங்களுடைய பிரதம அதிதிகள் பற்றி நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தவிருக்கின்றோம். அவர்களை அன்போடு மேலே கலைக்கின்றோம். கிராத்தோதை நிகழ்வுகளை ஆரம்பிப்பதற்காக வேண்டி